வணக்கம். சாண்டில்யனின் மண்மலர். அத்தியாயம் 29. வழியில் வந்த வயோதிகர். சாலை வழிச் சத்திரத்தில் சம்பக்கை இரு முகலாய வீரர்கள் பிடித்து நின்றதைக் கண்டதும் சீற்றம் மிகுந்து வாளை உயர்த்திய தன்னை வாளை கீழே போடும்படி எச்சரித்தவன் குரல் ரவிச்சந்துக்கு பழக்கமானதாகவே இருந்ததால், இவன் எங்கே வந்து சேர்ந்தான் என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். இருப்பினும் தனது முதுகில் வாள் ஒன்று அழுந்தி கிடந்ததால் பின்னாலிருந்து கிடைத்த உத்தரவுப்படி வாளை கீழே தாழ்த்தி சிறிதும் திரும்பாமலே, சுபான், நீயும் இந்த மடையர்களும் இளைய நவாப் சலீமின் சீற்றத்துக்கு ஆளாக வேண்டாமென்றால் இவர்களை சம்பக்கை விடச் சொல். இல்லையேல் நீ உட்பட இவர்களும் ஆஜ்மீர் வெட்டுப்பாறைக்குச் செல்வீர்கள் என்று கூறினான் கடுமை நிரம்பிய குரலில். அந்த குரலில் உண்மை ஒலித்தாலும் சாதாரணமாக பொய் சொல்லும் பழக்கம் ரவிச்சந்துக்கு கிடையாது என்பதை அகமத் சுபான் உணர்ந்திருந்ததாலும் எதிரியின் முதுகில் அழுத்திய தனது வாளை எடுக்காமலே ஒரு வினாடி சிந்தனையில் இறங்கினான். ரவிச்சந்த் நடவடிக்கை எடுக்க சுபானின் அந்த ஒரு வினாடி அஜாக்கிரதைதான் தேவையாக இருந்தது. சுபானின் வாளின் முனை அழுத்தம் குறைந்ததாக தெரிந்ததும் மின்னல் வேகத்தில் திரும்பிய ரவிச்சந்தின் வாள் சுபானின் வாளை அசுர வேகத்தில் தட்ட அது மேல் நோக்கி எழுந்துவிடவே ரவிச்சந்தின் வாளின் நுனி சுபானின் கழுத்தை தடவியது. திரும்பியதும் சுபானுடன் வேறு வீரர்கள் வரவில்லை என்பதை உணர்ந்தவுடன், சுபான், உனது வாளை இப்படி கொடு என்று தனது இடது கையை நீட்டினான் ரவிச்சந்த். சுபான் இதற்கு உடனடியாக இணங்காது போகவே சுபானை ஒரு எட்டில் அணுகி அவன் வாள் பிடித்த கையின் மணிக்கட்டை ரவிச்சந்த் திருகினான். வாள் கீழே விழுந்ததும் அதை காலால் மிதித்துக் கொண்ட ரவிச்சந்த், சுபான், இவர்களை சம்பக்கை விட்டு விலகி நிற்கச் சொல் என்று கூறி சுபானின் கழுத்தை தடவிய தனது வாளின் நுனியை சிறிது அழுத்தவும் செய்தான். ரவிச்சந்திடம் அதிக வம்பு வைத்துக் கொள்வது ஆபத்தை தரும் என்பதை உணர்ந்திருந்த சுபான் இரு முகலாய வீரர்களையும் வாட்களை கீழே போடும்படி உத்தரவிட அவர்கள் சம்பக்கை விட்டு விலகி நின்றார்கள். அவர்கள் கத்திகளை வாங்கிக் கொள்ள சம்பக்குக்கு உத்தரவிட்ட ரவிச்சந்த் சுபானின் வாளையும் எடுத்து சம்பக்கிடம் நீட்டினான். இப்படி எதிரிகளின் 3 வாட்களும் கிடைத்ததும், சுபான், நீயும் உனது இரு வீரர்களும் எங்களுடன் வருகிறீர்கள் என்று கூறிவிட்டு அந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்க்க கூடியிருந்த மற்ற பயணிகளை நோக்கி, உள்ளே செல்லுங்கள், இங்கு வேடிக்கை எதுவும் நடக்கவில்லை என்று கடுமையாக கூற பயணிகள் அடுத்த வினாடி சத்திர தரைகளில் பதுங்கினார்கள். அடுத்து சம்பக்கை அவளது புறவிக்கு செல்லும்படி பணித்து சுபானையும் அவனது வீரர்களையும் அவர்கள் புறவியில் ஏறச் சொல்லி தானும் சந்தர் மீது ஆரோகணித்து பயணத்தை துவங்கினான் ரவிச்சந்த். அப்பொழுதும் எதிரிகளின் ஆபத்து தன்னையோ சம்பக்கையோ விடவில்லை என்பதை உணர்ந்திருந்ததால் சத்திரமிருந்த சாலை வழியில் மேற்கு நோக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்தான். சில வேளைகளில் செப்பனிடப்பட்டிருந்த சாலையை விட்டு பக்கத்து பாதையில் இறங்கி சிறு தோட்டங்கள் வழியே மலைப்பாதை நிறைந்த பகுதிகளிலும் இறங்கி எட்டவே பயணம் செய்து அதிக மனித நடமாட்டம் இல்லாத இடங்களில் மட்டும் சாலை மீது புறவியை செலுத்தினான். அப்படி இரவு பூராவும் பயணம் செய்த ரவிச்சந்த் விடுவதற்கு சற்று முன்னர் ஒரு தோப்பு முன்பாக வந்து சேர்ந்ததும் சட்டென்று தனது புறவியை நிறுத்தினான். அந்த தோப்பில் ஒரே ஒரு விளக்கு தெரிந்ததாலும் பல புறவிகளின் ஒளியும் கேட்டதாலும் ஏதோ ஒரு சிறு படை அங்கிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அதனால் சுபானை பார்த்து, சுபான், உன் வீரர்களில் ஒருவனை விட்டு அந்த தோப்பில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து வரச் சொல் என்றான். சுபான் முகத்தில் வெறுப்பை காட்டினான். உங்களுக்கு வேவு பார்க்க நானோ எனது வீரர்களோ வரவில்லை என்று கூறினான். இப்பொழுது வேவு பார்ப்பது நல்லது என்று சுட்டி காட்டினான் ரவிச்சந்த். அப்படி என்ன கட்டாயம் என்று சுபான் வினவினான். உன் உயிர் உடலிலேயே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்ற ரவிச்சந்தின் சொற்கள் அச்சத்தையூட்டும் வகையில் ஒலித்தன. சுபான், நீ ரகசியமாக எதிரிக்கு தளவாடங்களை விற்றிருக்கிறாய். அவை அக்பருக்கு சேர வேண்டியவை. இந்த கள்ள வியாபாரத்தில் உனக்கு யார் துணை என்று தெரியவில்லை. ஆனால் நீ என் சொல்லை கேட்காவிட்டாலோ அல்லது என்னை காட்டிக் கொடுத்தாலோ உன் திருட்டுத்தனம் சக்கரவர்த்திக்கு தெரிவிக்கப்படும். அதற்கு நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றான். இதை கேட்ட சுபான் நடுங்கினான். சக்கரவர்த்தியின் சிறைகளில் செய்யப்படும் உபச்சாரத்தை அவன் சந்தேகமற உணர்ந்திருந்தான். ஓரிரு சமயங்களில் தானே அந்த உபச்சாரங்களை பிறருக்கு நடத்தியிருக்கிறான். சிறையில் நடக்கும் சித்திரவதையை விட திடீரென ஏற்படும் சாவு எத்தனையோ சிறந்தது என்பதை உணர்ந்ததால், என்ன ஏற்பாடு? யார் சக்கரவர்த்தியை நெருங்கி பேச முடியும் என்று வினவினான் சுபான் திகிலொலித்த குரலில். இவள் தந்தை என்று ரவிச்சந்தும் பல்லை காட்டினான். இவள் தந்தையா? ஆம். எங்கிருக்கிறார்? சாதாரணமாக அக்பருக்கு வெகு அருகில். தற்சமயம்
சலீமுக்கு வெகு அருகில். நீங்கள் சொல்வது விசித்திரமாக இருக்கிறது. அதைவிட விசித்திரமும் இருக்கிறது என்ற ரவிச்சந்த், இப்பொழுது நாங்கள் இருவரும் சலீமின் படைப்பிரிவிலிருந்துதான் வருகிறோம் என்று ஒரு வெடியையும் எடுத்து வீசினான். இதனால் திக்பிரமை அடைந்த சுபான் மேற்கொண்டு விவாதத்தில் இறங்காமல் எதிரிருந்த தோப்புக்குள் நுழைந்து சில வினாடிகளில் திரும்பி வந்தான். இன்னொருவர் பின்தொடர வந்தவர் எந்தவித அச்சத்தையும் காட்டாமல் மிகுந்த அலட்சியத்துடன் நடந்து வந்தார். கையில் ஒரு விளக்கையும் ஏந்தி வந்தார். அந்த விளக்கிலேயே அவர் முகம் நன்றாக தெரிந்தது ரவிச்சந்துக்கு. தான் அதுவரை அந்த மனிதரை பார்த்ததில்லை என்பதை அவர் கை விளக்கு அவர் முகத்தில் வீசியதிலிருந்தே புரிந்து கொண்ட ரவிச்சந்த் அவர் யார் என்பதை அறியும் ஆசையுடன் காத்திருந்தான். வந்த மனிதர் நல்ல வயோதிகர். வழுக்கை தலையும் நீண்ட தாடியும் அவர் முகத்துக்கு தனி மெருகை கொடுத்திருந்தன. நல்ல வயதாகியும் அந்த மனிதரின் நடையில் ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் இருந்தது. விளக்கை பிடித்த கை உறுதியுடனும் திடத்துடனும் காணப்பட்டது. ரவிச்சந்தும் சம்பக்கும் இருந்த இடத்தை அணுகியதும் அந்த மனிதர் கையிலிருந்த விளக்கை தூக்கி பிடித்து, "ஓ, ராணாவின் தளபதியா?" என்று வினவினார், நீண்ட நாள் பழகியவரைப் போல். இதனால் சற்று வியப்படைந்த ரவிச்சந்த், "தவறு பெரியவரே, நான் சக்கரவர்த்தி அக்பரின் தளபதிகளில் ஒருவரான பிருத்திவிராஜனின் உபத்தலைவன்" என்று கூறினான். "அப்படித்தான் இருந்தீர்கள்" என்றார் வயோதிகர். "இப்பொழுது ராணா பிரதாப்புக்கு உதவுகிறீர்கள். ஒற்றன் என்று சொன்னால் நன்றாக இருக்காது" என்று வயோதிகர் மெல்ல சொற்களை இழுத்து தனது தலையையும் தாழ்த்தி வணங்கினார். ஒற்றனுக்கு தலை வணங்குவது பழக்கமில்லை. ஆதலால் வியப்புடன் நோக்கினான் ரவிச்சந்த் அந்த வயோதிகரை. அந்த வியப்பின் காரணத்தை உணர்ந்த வயோதிகர் சொன்னார், "ஒற்றன் என்பதற்காக வணங்கவில்லை, ராஜபுதனத்தின் பெரிய வீரன் என்பதற்காக வணங்குகிறேன்" என்று. அத்துடன், "வீரனே, தோப்பில் என்னுடன் 50 வீரர்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு குரல் கொடுத்தாலும் நீ தப்ப முடியாது. நீ ஒரு உதவி செய்தால் உன்னை நானே தப்ப வைக்கிறேன்" என்றார். இப்படி ஒரு வாணிபம் அங்கு நடக்கும் என்பதை சொப்பனத்திலும் நினைக்காத ரவிச்சந்த், "என்ன உபகாரம்?" என்று கேட்டான். வயோதிகர் நிதானமாக சொன்னார், "நீ என்னிடமிருந்து திருடிய பொருள்களை திரும்ப சேர்க்க வேண்டும்." "நானா? உங்கள் பொருள்களை களவாடினேனா?" என்று ஏதும் புரியாமல் வினவினான் ரவிச்சந்த். "ஆம்." "எப்பொழுது? என்ன பொருள்?" "தளவாடங்கள்." "தளவாடங்களா?" "ஆம், சூரத் துறைமுகத்திலிருந்து நான் அனுப்பியவை." இதைக் கேட்டு ரவிச்சந்தின் வியப்பு உச்ச நிலைக்கு சென்றது. அந்த வயோதிகர், "எது ஏது என்று நாம் பேசிக் கொண்டிருப்பதை விட நான் யார் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன்" என்றார். வயோதிகர் பேச்சினால் வியப்பின் உச்சியை அடைந்த ரவிச்சந்த், "ஆம், நீங்கள் யார்?" என்று வினவினான் சற்று மரியாதையுடன். ரவிச்சந்தின் சொற்களிலிருந்த மரியாதை வயோதிகரிடம் ஒரு புன்முறுவலை வரவழைத்தது. "என் பெயர் இதயத்துல்லா" என்றார் வயோதிகர். ரவிச்சந்த் பேச நா எழாமலும் கை கால் ஆடாமலும் புரவியில் அமர்ந்து விட்டான். இதயத்துல்லா லேசாக நகைத்துவிட்டு ரவிச்சந்த், சம்பக் இருவர் விடுதலைக்கு நிபந்தனைகளையும் விளக்கலானார். அத்தியாயம் 30. வணிக விசித்திரம். சூரத் துறைமுகத்தின் பிரபல வணிகரும் அக்பரின் நம்பிக்கைக்கு பெரிதும் பாத்திரமானவருமான இதயத்துல்லா தன்னந்தனியே சுபானுடன் தோப்பிலிருந்து வெளியே வந்து நிர்பயமாக தன்னுடன் உரையாடத் தொடங்கியதையும், தான் சூரத்துக்கு அருகில் அக்பருக்கு சேர வேண்டிய தளவாடங்களை கவர்ந்து சென்றதை குறிப்பிட்டதையும் கண்டு வியப்பின் எல்லையை எய்திய ரவிச்சந்த் இதயத்துல்லாவை உற்று நோக்கினான். இதயத்துல்லாவின் முகத்தில் எந்தவித பயமும் இல்லாததைக் கண்டு, "முகலாய வணிகரே, உம்மை நான் இப்பொழுதே கொன்று போடுவதை யார் தடுக்க முடியும்?" என்று வினவினான். "உன் இதயம் தடுத்துவிடும்" என்றார் இதயத்துல்லா. "என் இதயமா?" வியப்புடன் வினவினான் ரவிச்சந்த். "ஆம் ரவிச்சந்த், நீ பெரிய வீரன். தவிர ராஜபுத்திரர்களுக்குள்ள அவசியமான கண்ணியத்தையும் உடையவன். கிழவர்களையும் பெண்களையும் நிராயுதபாணிகளையும் ராஜபுத்திரர் கொல்வது கிடையாது. அந்த உரிமை முகலாயருக்குத்தான் உண்டு" என்று விளக்கி இதயத்துல்லா, "ரவிச்சந்த், நீயும் இந்த மாசிலா மாணிக்கும் சம்பக்கும் தப்ப வேண்டுமானால் என்னிடமிருந்து நீ கைப்பற்றிய தளவாடங்களை என்னிடம் திரும்பவும் சேர்க்க வேண்டும். வணிகன் எதை வேண்டுமானாலும் பொறுப்பான், நஷ்டத்தை பொறுக்க மாட்டான்" என்றும் சொன்னார். ரவிச்சந்த் சிறிது சிந்தனையில் இறங்கினான். ராணாவிடமிருந்து தளவாடங்களை நான் எப்படி திரும்பப் பெறுவது என்று வினவினான் சில வினாடிகளுக்குப் பிறகு. "அதில் கஷ்டம் ஒன்றுமில்லை. தளவாடங்களை திருப்பிக் கொடுத்தால்தான் அவர் வளர்ப்பு மகள் திருப்பி அனுப்பப்படுவாள் என்று ராணாவுக்கு சொன்னால் ராணா தயங்க மாட்டார்" என்று இதயத்துல்லா புன்முறுவல் செய்தார். ரவிச்சந்த்
சிறிது திகைத்தான். அதுவரையில் சம்பக் என்று தயக்கமுடன் கேட்டான். என் மகளாக இருப்பாள். அதாவது சிறையில் இருப்பாள். என் மகளை சிறை வைக்கக்கூடியவன் இனிமேல்தான் பிறக்க வேண்டும். அவள் ராணி போல் நடத்தப்படுவாள் எனது இல்லத்தில். சூரத்திலா? வேறெங்கிருக்கிறது எனக்கு வீடு? இதயத்துல்லாவின் வார்த்தையை 100க்கு 100 நம்பலாம் என்பது ரவிச்சந்துக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் சம்பக்கை எதிரி வட்டாரங்களுக்கு அனுப்ப முடியாது என்பதையும், சம்பக்கை கோட்டை விட்டான் என்ற அபவாதம் தன்னை ராஜபுதனத்தில் தலை காட்டாமல் அடித்துவிடும் என்பதையும் நினைத்து பார்த்ததால், தனியே இருக்கும் இந்த கிழவனை சிறைப்பிடித்து போனால் என்ன? இவன் 50 வீரர்கள் தோப்பிலிருந்து வரும் முன்பு சந்தர் பறந்துவிடுமே என்று சிந்தித்தான். அவன் மனதிலுடைய எண்ணங்கள் இதயத்துல்லாவுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இருப்பினும் எந்தவித படபடப்பையும் காட்டாமல் சர்வசாதாரணமாகவே இதயத்துல்லா பேசினார். ரவிச்சந்த், இதயத்துல்லாவை சரி செய்ய யாராலும் முடியாது. உன்னை விட பெரியவர்கள் எல்லாம் அந்த பயனற்ற வேலையில் இறங்கி மாண்டு போயிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் 10 அடி தூரம் இடைவெளி இருக்கிறது. உன்னை நோக்கி தோப்பின் முகப்பில் நீண்ட மெல்லிய பீரங்கி ஒன்று குறிவைக்கப்பட்டிருக்கிறது. நான் சிறிது நகர்ந்தால் நீயும் சம்பக்கும் பீரங்கி குண்டுக்கு இரையாவீர்கள். உங்கள் உடல்கள் சுக்கு நூறாக சிதறிவிடும் என்று சுட்டிக்காட்டினார். அவர் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் தோப்பின் முகப்பில் ஒரு பீரங்கியின் நீண்ட குழாயும் அதன் வாயும் தெரிந்தது. வேண்டுமென்றே அந்த பீரங்கி தன்னை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதை ரவிச்சந்த் உணர்ந்து கொண்டான். இதயத்துல்லாவை தான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொண்டதால், இதயத்துல்லா, எங்களை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நான் ராணாவிடம் போய் தளவாடங்களை கேட்க மாட்டேன். அவை மேவாரின் பாதுகாப்புக்கு தேவைப்படுகின்றன. மேவாரின் பாதுகாப்புக்காக என்னையும் அவர் பெண்ணையும் கூட தியாகம் செய்ய ராணா தயங்க மாட்டார் என்று முடிவாக கூறினான் ரவிச்சந்த். இதயத்துல்லாவின் நரைத்த புருவங்கள் சிந்தனை கரிகுறியாக குவிந்து மீண்டன. ரவிச்சந்த், வீரனான உன்னிடம் இந்த பதிலைத் தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நீயும் 4-5 நாட்கள் என் விருந்தாளியாக இரு. தளவாடங்களை நானே வரவழைத்துக் கொள்கிறேன் என்று முடிவாக சொன்ன இதயத்துல்லா, வா ரவிச்சந்த், வா மகளே என்று இருவரையும் அழைத்துவிட்டு தோப்பை நோக்கி திரும்பிச் சென்றார். அவர் முதுகை காட்டியதுமே, உபதளபதி, குருவாளை அவர் முதுகில் எறிந்து கொன்று விடுங்கள் என்ற யோசனை சொன்னான் சுபான். இதைக் கேட்ட ரவிச்சந்த் அகமது சுபானை மிக உஷ்ணத்துடன் நோக்கினான். அந்த பெரியவருக்கு இருக்கும் துணிவோ நேர்மையோ உனக்கு சிறிதேனும் இருக்குமானால் நீ எப்பொழுதோ உயர்ந்த பதவிக்கு வந்திருப்பாய். தவிர முதுகில் குருவாளை எரியும் பேடிப் பழக்கம் எனக்கு கிடையாது. வா, அவர் சொற்படி கேட்போம் என்று கூறிவிட்டு தனது புரவியை தோப்பை நோக்கி செலுத்தினான். சம்பக்கும் மௌனமாக அவனை தொடர்ந்தாள். சுபான் சிறிது சிந்தித்துவிட்டு என்று பெருமூச்சு விட்டு அவர்களைத் தொடர்ந்து தனது புரவியையும் நடத்தினான். சிறிது நேரத்தில் தோப்பை அடைந்த ரவிச்சந்த் அங்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகளைக் கண்டு பெரும் வியப்படைந்தான். தோப்பின் முகப்பில் தன்னை எதிர்கொண்ட பீரங்கியைப் போல் மற்றும் 3 பீரங்கிகள் தோப்பின் மற்ற 3 மூலைகளில் வைக்கப்பட்டிருந்ததையும், ஒவ்வொரு பீரங்கிக்கும் பின்னால் 2 வீரர்கள் அவற்றை இயக்க தயாராக இருந்ததையும் கவனித்தான். மற்ற வீரர்களில் சிலர் தோப்பின் பல இடங்களில் படுத்துக் கொண்டிருந்தாலும், தோப்பின் நடுவிலிருந்த பெரிய கூடாரத்துக்கு முன்பு உருவிய வாட்களை ஏந்திய 2 வீரர்கள் காவல் செய்து நிற்பதையும் கண்ட ரவிச்சந்த், இதயத்துல்லா பெரும் படைகளை நடத்த வல்லவர் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இதயத்துல்லா கையை தட்டினாலே உறங்கும் வீரர்கள் சண்டைக்கு துடித்து எழுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான் ராணாவின் தளபதி. தனது பாராட்டுதலை வெளியிட்டும் சொன்னான். பெரியவரே, நீங்கள் வாணிபத்தை விட்டால் பெரிய படைத்தலைவராகலாம். இதயத்துல்லா லேசாக சிரித்து, அதனால் லாபம் என்ன என்று கேட்டார். பெரும் பெயர் சம்பாதிக்கலாம் என்றான் ரவிச்சந்த். பெயர் வருவதால் பணம் கிடைக்குமா என்று இதயத்துல்லா கேட்டார். பணந்தானா பிரதானம்? சந்தேகம் என்ன? பணம் இல்லாதவன் பிணமல்லவா? பணம் இருப்பதால் தான் அரசர்களும் என்னை மதிக்கிறார்கள். ராஜபுதனத்து சிறிய அரசுகள் பல என்னிடம் கடன் வாங்கியிருக்கின்றன. அக்பருக்கு கூட அவ்வப்பொழுது முடை ஏற்படுகிறது. போர்களில் பணத்தை வாரி இறைத்து கஜானா காலியானால் பணம் கேட்டு அனுப்புகிறார். இது மிகவும் ரகசியம் என்றார் இதயத்துல்லா. இப்படி பேசிக்கொண்டே தனது கூடாரத்துக்குள் ரவிச்சந்தையும் சம்பக்கையும் அழைத்து போன சூரத் பெரு வணிகர் சுபானை கவனிக்கும்படி தனது கூடார வாயிலில் இருந்த காவலருக்கு கட்டளையிட்டு கூடாரத்துக்குள் நுழைந்தார். கூடாரத்தின் உட்புறத்தைக் கண்ட ரவிச்சந்த் பிரமித்தான். அது கூடாரமா? அரண்மனையின் உல்லாச அறையா என்று சந்தேகிக்கும்படி இருந்தது உட்புறம்.
நாலா பக்கங்களிலும் சரிகை வேலைப்பாடுகள் செய்த பட்டு படுதாக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அங்கிருந்த ஒரு பஞ்சனையும் திண்டு திவாசுகளும் மற்றும் 2 மஞ்சங்களும் முகலாய அந்தப்புறங்களையும் தோற்கடிக்கும்படியாக இருந்தன. பஞ்சனைக்கு எதிரே இருந்த ஒரு சிறு மேஜையில் விலை உயர்ந்த 4 வகை மது வகையறாக்களும் கண்ணாடி குவளைகளும் காட்சியளித்தன. அந்த கூடாரத்துக்குள் நுழைந்ததும் பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்ட இதயத்துல்லா எதிரே இருந்த மஞ்சங்களில் அமரும்படி ரவிச்சந்துக்கும் சம்பக்குக்கும் சைகை செய்தார். அவர்கள் அமர்ந்ததும் மகவேரா குப்பியொன்றிலிருந்த மதுவை 3 குவளைகளில் ஊற்றி தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்ற இருவரையும் நோக்கி, இது போதை தரும் பானம் அல்ல, பிரான்ஸ் நாட்டு திராட்சை ரசம், நீங்கள் அருந்தலாம் என்று உபச்சாரம் செய்தார். ரவிச்சந்த் அவருடன் மதுவை அருந்தினான். ஆனால் சம்பக் அதை தொடவில்லை. மது அருந்தி முடிந்ததும் அவர்கள் இருவரும் படுத்துக்கொள்ள 2 பட்டுப்படுதாக்களை தரையில் தாமே விரித்தார் இதயத்துல்லா. நேரமாகிறது, படுப்போம். மேற்கொண்டு பேசுவதை நாளை காலையில் வைத்துக் கொள்வோம் என்று கூறி தமது பஞ்சனையில் படுத்துக் கொண்டார். இரவு ஓடிக்கொண்டிருந்தது. தோப்பில் ஒலித்த 2 வீரர்களின் எச்சரிக்கை கோஷத்தையும் பட்சிகளின் மென்மையான சப்தங்களையும் தவிர எந்த அரவமும் இல்லை. இப்படி நீண்ட நேரம் சென்று நடுநிசி வந்ததும் இதயத்துல்லா பஞ்சனையிலிருந்து எழுந்து அடிமேல் அடி வைத்து குடரவாயிலுக்கு சென்றார். அங்கு யாருடனோ மெல்ல உரையாடிவிட்டு திரும்பினார். திரும்பியதும் ரவிச்சந்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் கச்சையிலிருந்த குறுவாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி குனிந்தார். அத்தியாயம் 29, 30 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.